கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம் பிதாவாகிய யாக கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருமை ரசிகருமா இருக்கிற கிறிஸ்தியஸ் மூலமாகவும் எங்கள் அன்பின் வார்த்தையை தெரிவித்துள்ளது. பிதாவாகிய யாவின் பெருதான திருப்பினால் இன்றைய நாளில் கூட நாம் தியானித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஊமை தான் பார்க்கணும். புதிய திராட்சை ரசம் பழைய துருத்தி என்ற தலைப்பின் கீழே தான் தியானிக்க போறோம். தலைப்பு என்னன்னா, புதிய திராட்சை ரசம் பழைய துருத்தி இந்த தலைப்பின் கீழே தான் தியானிக்க. அதுக்கு முன்னாடி நீங்க சில பதில்கள் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த தலைப்பை கேட்டதுமே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த ஒரு தலைப்பை கேள்விப்பட்டிருக்குமா? இது உண்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், கேள்விப்பட்டது இல்லையா? சரி, அதான் இது என்னன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? புது திராட்சை ரசம் பழைய துருத்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்டுப்போங்க. அது என்ன, நம்மளோட புரிதல் என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கு. வேற யாரும் கேட்டது இல்லையா? சரி, வாசிங்க. 5:27 இது படிச்சதுக்கு அப்புறம் சரி, நம்ம இதுக்கு முன்ன கேட்கலன்னா பரவாயில்ல, இது படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் லூக்கா 5 இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு லூக்கா 5:27 39 இருக்குங்க சார். அந்த அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டார், பழைய ரசமே நல்லது சொல்வான் என்றார். இது என்ன புரியுது நமக்கு? இல்ல என்ன புரிஞ்சு ஆல்ரெடி என்ன கேட்டோம், ஏதாவது சொல்ல முடியுமா? நியாயப்பிரமாணம் புதிய கற்பனை. கரெக்ட். இதோ அது எப்படி சொல்லுவோம்? பழைய துருத்தி, பழைய ரசம், பழைய துருத்தின்றது என்ன, புதிய ரசம்னா என்ன சார்? பழைய துருத்தினா நியாயப்பிரமாணம், புதிய ரசம்னா கிறிஸ்துவ பிரமாணம். ஓகே, அப்போ இந்த விஷயத்த நம்ம படிக்கும் போதும் அப்படிதான் இருக்கும். ஆல்ரெடி இதுதான் நமக்கு அடிப்படையா சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம். சரிங்களா? பழைய துருத்தின்றது நியாயப்பிரமாணம். அந்த பழைய இதே பழைய உடை சொல்லுவாரு, அந்த பழைய வஸ்திரம் சொல்லுவாங்க. அந்த பழைய வஸ்திரத்தோட புதிய வஸ்திரம். ஸோ இது ரெண்டுமே, அந்த பழைய அப்படின்னு சொல்றது நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளும் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அது ஒழிந்து போயிட்டு அது இதோட இணையறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அது யாரையும் மரண ஜீவனுக்கு கொண்டு போகாது. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் கிருபையினால நம்ம ஜீவனுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ புதிய பிரமாணத்தின் கீழே நம்ம இருக்கிறோம், கிருபையின் காலத்துல இருக்கிறோம்ன்றத ஒரு அடிப்படையா வச்சு இந்த விஷயம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? உண்மையாவே இதுதான் அதனுடைய அர்த்தமா? நம்ம எல்லாமே, நம்ம நிறைய வேதம் படிக்கிறோம், எல்லாருமே படிக்கிறோம், அதுல கடந்து போறோம். இல்ல சில விஷயம் நம்மளுக்கு கொண்டு வந்து சொல்லுவாங்க, அது நம்மளோட புரிதலும் வேதமும் எப்பவுமே ஒன்னா இருக்கா அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஒரு வசனமும் கூட இருக்கு. சரிங்களா? அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல இது ஒரு ஓமை. சரிங்களா? எப்பவுமே கிறிஸ்து ஒரு ஓமையை பேசுறாரு அப்படின்னா அதுல ஒரு ஆழமான ஒரு பொருள் இருக்கும். சரிங்களா? அந்த பொருள் அவங்க கேள்வி கேட்டவங்களுக்கு ஒரு பதிலா இருக்கும், இல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பதில அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு. முதல்ல இது எதுக்காக இந்த கேள்வி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? எதுக்காக இந்த கேள்வி கேட்டாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? சம்பந்தமே இல்லாம பேசிடுறாரா? அந்த சூழ்நிலையை நம்ம முதல்ல பார்க்கலாம். லூக்கா 5:27 வருஷம் சார். லூக்கா 5 அதிகாரம் 27.
இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவியன் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லே இன்னும் ஊழியர்கள்லாம் அவருடைய சீஷர்கள்லாம் என்ன ஆகல, கம்ப்ளீட் ஆகல. ஒருத்தரா செலக்ட் பண்ணிட்டே வந்துருக்காரு. அப்படி அவரு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சீஷனாகிய மத்தேயுவை அழைக்கிறார். அந்த ஆயத்துறையில் உட்கார்ந்த லேவி யாருன்னா நம்ம மத்தேயு. சரிங்களா? மத்தேயுக்கு அந்த சீஷத்துவம் போகுது. விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. படிங்க 28. அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். எல்லாவற்றையும் விட்டு, சரிங்களா, கிறிஸ்துவுக்கு பின்ன வராரு அப்படின்னு. இது சீஷர்களுக்கே இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சீஷரை அவர் அழைக்கும் போதும், அவர் ஊழியத்துக்கு எந்த ஒரு ஊழியக்காரனை அவர் அழைக்கும் போதும் அவங்களுடைய முதல் இவரோட வார்த்தை என்னன்னா, என் பின்னவா, நீ எல்லாத்தையும் விட்டு வா, என்னை பின்பற்றி வா, இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா இம்மிடியட்டா, சரிங்களா, அவங்க அதுக்கு முன்னவே தயாரா இருக்கிறாங்க. அந்த தயாரா இருக்கிற சூழ்நிலை அவருடைய அழைப்பு வந்தோடனே அதெல்லாம் விட்டு என்ன ஆகுறாங்க, அவரோட இணையறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது ஒரு எல்லாத்தையும் விட்டு வா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது வருத்தம் இருந்ததா அப்படின்னா, எந்த ஒரு வருத்தமும் இல்லாம லேவியன் ஆகிய மத்தேயு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த ஒரு பெரிய விஷயம், சரிங்களா, அவரு மற்ற சீஷர்கள் பார்க்கும்போது அவங்க மீன்பிடி தொழில், ஒரு சின்ன ஒரு தொழில் அந்த மாதிரி இருக்கும், உயிரை பணைய வச்சு. பட் இவர் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு விலையே பெற்ற கூட சொல்லலாம், சரிங்களா. அவருடைய லைஃப் லாங் இது அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு சேஃபான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, கிறிஸ்து சொன்னாருன்னு வர்றாரு. அடுத்தது 29. அந்த லேவி என்பவன் தன் வீட்டில் அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களும் கூட பங்கியிருந்தார்கள். பாருங்க, அது எந்த ஒரு வருத்தத்தையும் அவருக்கு ஏற்படுத்தலன்றதுதான் இந்த விருந்தினுடைய அடையாளம். புரியுதுங்க? மற்றவங்க எல்லாம் வந்தாங்க, யாரும் வந்து விருந்து வச்ச மாதிரி நமக்கு பதிவு செய்யப்படல. பட் இவர் விருந்து வைக்கிறாரு அப்படின்னும் போது இவருக்குள்ள எந்த ஒரு கண்டிப்பா ஒரு இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் என்னோட பேக்கப் என்ன அப்படின்ற எந்த ஒரு யோசனையும் அவருடைய கலங்கமும் அவருடைய வாழ்க்கையில தெரியல. மாறாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த லேவியன் ஆகிய மத்தேயு தன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய விருந்து கொண்டாரு, ஒரு பேன்க்யூட். அதுல அவரு மட்டும் சந்தோஷமா இல்ல, அவரு எப்படி ஒரு ஆயக்காரனா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு, அந்த மாதிரி அதுல விருப்பம் உள்ள நிறைய ஆயக்காரர்களையும் அவரோட என்ன பண்றாரு, விருந்துக்கு அழைக்கிறார். நான் மனம் திரும்பிட்டேன், இந்த வேலையை ரிசைன் பண்றேன், நான் கிறிஸ்துவோட போறேன், மேசியா வந்துட்டாரு. யார் யாரெல்லாம் சத்தியத்துல விருப்பம் இருக்கும் நீங்களே என்ன பண்ணுங்க. அவர் கூட அவர் வேலை செஞ்ச தருணங்கள்ல அவரும் ஆயக்காரர் இல்லையா, அவரோட அதே சிந்தையில உள்ள ஆயக்காரர்களை தன்னோட விருந்துக்கு அழைக்கிறாரு. எல்லாருக்கும் விருந்து போடுறாரு. விருந்து போட்டு கண்டிப்பா அது வந்து ஒரு காட்டேஜ் பிரேயர் சொன்னாங்க. அந்த காட்டேஜ் பிரேயர்ல நல்ல விருப்ப போட்டு கிறிஸ்துவின் மூலமா உபதேசங்கள் அவருடைய சிஷ்யர் வந்த ஆயக்காரர்களுக்கு முக்கியமா அவங்களுக்கும் சுவிசேஷம் பகிரப்படுது இல்லையா. சரிங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்துக்குள்ளதான் அந்த நாள் இருந்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த சூழ்நிலையில வந்த அநேகர் கூட யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யார் இங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயக்காரர் இருக்காங்க, கிறிஸ்துவோட சீஷர்கள் இருக்காங்க, கூடவே பரிசேயரும் இருக்கிறாங்க, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களும் இருக்காரு. சரிங்க. பாருங்க, இந்த விருந்த இவங்களோட இந்த ஆயக்காரர்களோட கிறிஸ்து விருந்து ஒன்றத, அவருடைய சீஷர்களும் அவங்களோட உணவு ஒன்றத இவங்களுக்கு என்ன பண்ண ஒரு ஒரு அருவருப்பா இருக்கு. அவங்க அதை பார்த்து அவங்க முறுமுறுக்கிறாங்க. காரணம்,
ஏன் அப்படின்னா ஆயக்காரர்கள் பரிசேயர்களுடைய பார்வையில பாவிகள். சரிங்களா? ஏன் அவங்க பாவிகள் சொல்றாங்க அப்படின்னா அவங்க வரி வரி வசூலிக்கிறாங்க. அந்த வரி எப்படி சொல்றது, நாளத்தன்னையா இருக்கும். இப்போ டபுள் ட்ரிபிள் இப்படிதான் இருக்கும். அநியாய வரியை அவங்க என்ன பண்ணாங்க, வசூலிக்கிறவங்களா இருக்கிறவங்க தான் இந்த ஆயக்காரர்கள். அதனாலதான் ஆயக்காரர்கள் அப்படின்னாலே ஒவ்வொரு யூதனுக்குமே அது என்ன பண்ணுது, பிடிக்காது, அவங்களோட சேர மாட்டாங்க. இது வந்து சகை விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இங்க கிறிஸ்து அப்படி மனம் திரும்பாத ஆயக்காரர்களோட இருந்தாரா அப்படின்னா நிச்சயமா என்ன பண்றாங்க, மனம் திரும்பாத ஆயக்காரர்களோட அவருடைய ஐக்கியம் பாராட்டல. யார் யாரெல்லாம் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், எது இந்த மத்தேயுனுடைய மனநிலைமையில இருந்து அவருடைய யோசனையின்படி இருக்கவங்களோட அவர் என்ன பண்றாரு, உணவு இருந்தாரு. சரிங்களா? 30 வாசிங்க சார். வேதபாரகன் பரிசேயர் அவருடைய சீசனுக்கு விரோதமாக நிரூபித்து, நீங்கள் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். கேட்டாங்கன்னா வேத பாரகரும் பரிசேயருக்கும் இது வந்து பிடிக்கல. சரிங்களா? அப்ப ஆயக்காரர் இருக்காங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவோட, கூட யாரு, வேத பாரகரும் பரிசேயரும் இருக்கு. சரிங்களா? அவங்களுடைய கேள்வி கிறிஸ்துவ கிட்ட இருந்துதான் சீஷர்கள் கிட்ட கேட்டாங்க. அவங்களுடைய கேள்வி சீஷர்கள் இடத்துல கேட்கிறாங்க என்னன்னா, இவங்களோட நீங்க ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி. பதில் யாருக்கிட்ட இருந்து வரணும், பதில் யாருக்கிட்ட இருந்து வரும்? அடுத்தது படி. இயேசு அவர்களுக்கு பிரதிபுறமாக, பிடியான்களுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பாருங்க, ஆயக்காரர் கூட ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது பதிலா, பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேண்டியது இல்லைன்றதுக்கும் இங்க நடந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரி, ஓகே, அதை விட்டுறலாம். அடுத்த வசனம் படிச்சா கொஞ்சம் புரியும். அப்போ இவங்க கேட்ட கேள்வி சீஷர்கள் இடத்துல, இதுக்கு சீஷர்கள் இடத்துல இருந்து பதில் வந்ததுன்னா சீஷர்களுக்கு பதில் என்ன பண்ண தெரியல. அதனாலதான் அவரு என்ன பண்றாரு, பதில் சொல்றாரு. படி 32. நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் விரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இப்ப என்ன சொல்றாரு, நீதிமான்களே இல்ல, நான் பாவிகளை தான் என்ன பண்ண மனம் திரும்ப அழைக்க வந்தேன். அதனால நாங்க என்ன பண்றோம், பாவிகளோட சாப்பிட்டுறோம், எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவர் தான் அதோட பதில். அப்படின்னா இவர் உண்மையாவே பாவிகளை தான் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். முதல்ல இவர் யாரை நெருங்கி இருக்கு, இந்த இடத்துல பாவிகள்னா நம்ம யார சொல்லலாம், நம்மளுடைய பார்வையில இங்க யாருங்க பாவி? சொல்றாரு, நான் பாவிகளை தான் மனம் திரும்ப அழைக்கிறேங்க. இப்ப இங்கே இந்த இடத்துல யார் பாவி? ஆயக்காரர் மனம் திரும்பிட்டாங்க, மத்தியை ஏற்றுக்கொண்டாரு, வந்தாரு, இதுவாயிட்டாரு. நம்ம பொதுவா யாரு ஆக்சுவலா உண்மையாலே பாவினா யாரு, வேதத்தின் அடிப்படையில யார் பாவியா இருக்கு? அந்த இடத்துல சூழ்நிலை இருந்த அந்த நபர்களை யார் பாவி? ஆக்சுவலா இவரோட உபதேசம் யாருக்கு இருந்திருக்கும்? பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் தான் இவருடைய உபதேசம் முக்கியமா இருந்திருக்கும். புரியுதுங்களா? கரெக்டா? அவங்களுக்கு தான் என்ன பண்ற, இது என்னன்னே புரியல, வந்த மேசியாவை அவங்க நிராகரிக்கிறாங்க. ஸோ இதன் எப்படி சொல்றது, அவர் ஏற்றுக்கொள்ள மனதே இல்லை. எல்லா இடத்துலயும் அவர் எது சொன்னாலும் இவங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாரு, புரியவே மாட்டாரு. ஏற்றுக்கொண்டு வந்தவங்க வந்து மனம் திரும்புறாங்க. சரிங்களா? அப்ப இவருடைய உபதேசம் இவங்களுக்கு தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, பாவிகளை மனம் திரும்புறதுக்காக நான் அழைக்க வந்தேன் அப்படின்ற. அப்படின்னா எந்த இடத்துலயாச்சும் இந்த மாதிரி பேசக்கூடிய பரிசேயரையும் வேதபாரகரையும்
எங்கேயாச்சும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரா? இல்ல எங்கேயாச்சும் இந்த மாதிரி விடாப்படியா இருக்கிற சதுசெய்யணும் பரிசெய்யணும் வேத பாடல்கள் அவங்களோட ஐக்கியம் பாராட்டணும் அப்படின்னு விரும்பினாரா? எங்கேயாச்சும் அப்படி இருக்கா பதிவுகள் கேள்விப்பட்டிருக்கோமா? அப்ப அவர் யாரோட ஐக்கியம் பாராட்டினாரு அப்படின்னா மனம் திரும்பி அவர் முழு மனதை ஏற்றுக்கொண்டவர்களிடம் அவருடைய ஐக்கியம் என்ன கொஞ்சம் இருந்து சரிங்களா? அப்போ இவங்களுடைய கேள்வி சீஷர்களால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. அதுக்காக தான் இவர் என்ன பண்றாருங்க, பதில் சொல்றாரு. 33 சிஸ்டர். பின்பு அவர்கள் அதனை நீக்கி யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். சரி, இப்ப என்னன்னா யோவானுடைய சிஷ்யர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. பரிசேயர் இவங்கதான் பரிசேயர்களாகி நாங்களும் என்ன பண்றோம், எங்களுடைய சிஷ்யர்களும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆனா உங்க சீஷர் மட்டும் கிறிஸ்து ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க? அதுக்குதான் அவரோட பதில் என்னன்னா, மணவாளன் தங்களோடு இருக்கும்போது தோழர்கள் நீங்க உபாசிக்க வேணுமா? அது படி 34 படி. அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? 35. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். என்ன கேள்வி கேட்கிறாங்க, என்ன பதில் நடக்குது, இது நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? கேள்வி கேட்டவங்களுக்கு பாருங்க, உபவாசம் இருந்து ஜெபித்து உபவாசிக்கிறாங்க அவங்களுடைய சீஷர்கள் சொல்றாங்க. இவங்க ஏன் ஜெபித்து உபவாசிக்கல கேட்கிறாங்க. அதுக்கு இந்த பதிலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன புரியுதா? மணவாளன் கூட இருந்தா உபவாசித்து ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவே உபவாசம் இருந்தார் இல்லையா? சரி, அவரை விட்டு எடுபடும் நாள் ஒரு 4 நாள்ல உபவாசிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது உபவாசிச்சாங்களா? உபவாசம் இருந்தாங்களா? பாருங்க, ஒரு கேள்வி அங்க கேட்கப்படுது, அதுக்கு அவருடைய பதில் ஒருவேளை நம்மளுக்கு புரியலையா இல்ல அவங்களுக்கு புரிஞ்சுதான் நமக்கு தெரியல. சரிங்களா? உங்களுக்கு யாரா புரியுதா சிஸ்டர், பிரதர்? சரி, இது ஊமையா சொல்லாம இது வரைக்கும் கரெக்டா பேசிட்டு வந்துட்டாரு. அடுத்ததாக தான் ஊமையா சொல்றாரு, படிங்க. அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. சரி, இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழைய புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான் அப்படின்னா, புதிய வஸ்திரம்ன்றது கிறிஸ்துவின் கீழே வர அந்த கிருபையின் உபதேசங்கள், அந்த நியாயப்பிரமாண உபதேசத்துக்கு கீழே அது என்ன பண்ண அதோட இணைந்து இருக்காது. இது அதோட இருந்தா அந்த உடைவு கிழிஞ்சிடும் இல்லையா? அப்படிதானே? புதிய வஸ்திரத்தோடு பழைய வஸ்திரத்தோடு இணைக்கவே முடியாது. சுவிசேஷ யுகமும் யூத யுகமும் இணையறது கிடையாது இல்லையா? சோ இது 2 பாட்டா எப்படின்னா, இந்த பழையது எல்லாமே அந்த பழைய காரியங்களோடவும், புதியது எல்லாமே கிறிஸ்துவனுடைய கிருபையின் காரியங்களாகவும் பிரிக்கப்படுது. 37, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வைக்க மாட்டான். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வாச வைக்க மாட்டான். வாச வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். சரி, இது ஆக்சுவலா ஒரு இரட்டை ஓமை. இந்த ஓமை எப்படின்னா, ரெட்டை ஒரே இடத்துல 2 ஓமை அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. பாருங்க, சாதாரணமா இவர் பேசினாலே மேல இவர் சாதாரணமா தான் பேசிட்டு வர்றாரு. அதுவே நமக்கு புரியல இல்லையா?
இங்க ரெட்ட ஓமை வேற இல்லையா? இவருடைய ஓமை அவங்கள நிராயுதபாணி ஆகிடுச்சு. அவங்களால எதுவுமே பேச முடியல. அடுத்தது அமைதியா தான் இருக்கிறாங்க. சரிங்க. சரி, இது நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு அது குறிச்சு. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோம். நம்ம புரிஞ்ச விஷயங்கள் சரியா? அப்ப இப்போ நம்ம கேட்கிற இந்த ஓமையினுடைய விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சொன்ன மாதிரி தான். புதிய வஸ்திரம் பழைய வகை, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை சுவிசேஷம், கிருபை, ராஜ்யத்தை குறித்து. பழைய உடன்படிக்கை பிரமாணம், சட்டம், யூதயம் இல்லையா? பழைய ஆடை அதே இது புது ஆடையை என்ன பண்ணக்கூடாது, கிழிக்கக்கூடாது இல்லையா? புது ஆடை பழைய ஆடை என்ன பண்ணக்கூடாது, கிழிக்கக்கூடாது இல்லையா? அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் இல்லையா, பழைய கிழித்து போட்டு அப்படிதானே? அதே போல பழைய ரசம் புதிய ரசம். புதிய ரசம்ன்றது சுவிசேஷம், கிருபை, ராஜ்யம், இந்த எது சொல்றது, திருச்சபை இல்லையா? அப்போ பழைய ரசம் அப்படின்றது, பழைய ரசம் துருத்தி அப்படின்றது பழைய உடன்படிக்கை, சட்ட, யூதம். சரிங்களா? இது கிறிஸ்துவின் பிரமாணங்களோட இது என்ன பண்றதுல இணையறது இல்ல. இதுவும் அதுவும் என்ன பண்ணாது, கலக்காது. இது வரைக்கும் புரிஞ்சுதா அவன் பேசுறது? சிஸ்டர், இது புரியலன்னா இதுக்கப்புறம் சொல்றது புரியாது. புரியுதுன்னா இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வரணும்? புரியலையாருன்னா இந்த ஓமை குறித்துதான நம்முடைய புரிதல். இப்படிதானே இருக்கு. இந்த மாதிரி புரிஞ்சிருக்கோம். இப்படிதானே? புரியலையா? புரியுது. புரியுது. ஏன்னா இப்ப வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? ஃபுல்லாவே குழப்பமா தான் இருக்குங்களா? குழப்பம் இல்ல. சரி, ஓகே. அப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இது பழைசு இது புதுசு அப்படின்னு 2 கோட்பாடுகள் நம்ம வைத்திருக்கோம் இல்லையா? இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தையா இருந்தா. முதல்ல நம்ம எந்த ஒரு விஷயம் படிச்சாலும் கிறிஸ்து எந்த ஒரு காரியத்துக்காக இதை எழுதிட்டாரு, எந்த ஒரு விஷயத்துக்காக இதை பேசினாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த விஷயத்தோட இந்த சூழ்நிலைகள் அங்க இருக்கா? இப்போ அங்க நடந்த சூழ்நிலைக்கும் நம்ம இப்ப யோசிக்கலாம். பழைசு பிரிச்சு புதுசு 2 பிரிச்சோம் இல்லையா? இது அதோட இருக்கா அப்படின்றத நம்ம கடைசியில் என்ன பண்ணலாம், ஒரு தீர்மானத்துக்குள்ள வரலாம். முதல்ல இது எதுக்காக பேசப்பட்டது அப்படின்னா, லூக்கா 1:5-11 நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. இந்த ஓமை கடைசியில தான் சொல்லப்படுது. பட் இதனுடைய தொடக்கம் எங்க, இதோட ஆரிஜின் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 5:1-11 பாத்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களை முதல்ல இங்கதான் அவருடைய சீஷர்களை தேர்வு செய்யறாரு. அதுல முதல்ல அவர் செலக்ட் பண்ண சீஷர்கள் யாரு அப்படின்னா, முதல் ஒரு வகுப்பு இருக்காங்க இந்த இடத்துல. இந்த 1-5 யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவா, யாக்கோபு, யோவான், பேதுரு, ஆண்ட்ரூ. சரிங்களா? இவங்களதான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீஷர்களா இந்த மத்தேயு கிட்ட வர வரைக்கும் இவங்கதான் அவருடைய சீஷர்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பாகம் சரிங்களா, முதல்ல சீஷர்களுடைய அழைப்பு. அடுத்த பாகம் பாத்தீங்கன்னா 17-26. சரிங்களா? அதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன வியாதிகளை அவர் என்ன பண்றாரு, இந்த பிணியணிகளை குணமாக்குறது, திமிர்வாதக்காரனை குணமளிக்கக்கூடிய ஒரு பதிவு. அடுத்ததான் 27-28 மத்தேயு என்ன பண்றாரு, தன்னுடைய சீஷரா அழைக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டு வா மத்தேயு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மத்தேயுவும் மத்தவங்களை போல சரிங்களா, மத்த சீஷர்களை போல எல்லாத்தையும் விட்டு எப்படின்னா கிறிஸ்துவ பின்தொடர்ந்தாரு அப்படின்னா. சரிங்களா? அதுதான் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடா அந்த ஒரு அவருடைய விருந்து இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இங்க பரிசேயர், வேதபாரகர் யாரை குறி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோட இருந்த சீஷர்கள். சரிங்களா? அப்போ
முதல்ல அவங்களுடைய கேள்வி யார்கிட்ட இருந்தது அப்படின்னா சீஷர்கள் கிட்ட தான் இருந்தது. நீங்க ஆயக்காரர்களும் ஆயக்காரர்களோட சாப்பிடுறீங்க, இது எப்படி? அடுத்த கேள்விதான் கிறிஸ்து கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய சீஷர்கள் உபவாசித்து ஜெபம் பண்றது இல்லையே, ஏன்? யோவான் ஸ்நானகன் சீஷரும் பரிசேயரும் உபதேசித்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்கிறாங்க. ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வியோட பின்னணி என்ன, எதுக்கு இந்த கேள்வியை கேட்டான், இதுதான் நம்மளுடைய இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இந்த பழைய திருச்சினா என்ன, புது திருச்சினா என்னன்றது புரியும். அப்ப இந்த கேள்வியின் பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சீஷத்துவத்தையும் அவருடைய சீஷர்களை தேர்ந்தெடுத்த விதத்தையும் அவருக்கு என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறதுக்காக இந்த கேள்வி. புரியுதுங்களா? இப்ப இந்த கேள்வி கேட்டதனுடைய அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, இந்த சூழ்நிலை என்ன, அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ இப்படிப்பட்ட ஒரு சீஷங்களை வச்சுக்க அவருடைய தேர்வு தப்புன்னு சொல்றதுதான் இங்க அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா உங்க ஊழியக்காரர்கள் சரியில்லை, நீங்க தேர்வு செய்த விதமும் சரியில்லை, அப்போ நல்ல குவாலிட்டியான சீஷர்கள் உங்கள் இடத்துல இல்லைன்றதுதான் அவங்களுடைய அந்த பரிசெயரும் வேத பாடல்களும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த கேள்வி. சரிங்களா? அப்போ உபவாசத்தை குறிச்சு கிறிஸ்துவனுடைய பதில்னா, மணவாளன் இருக்கும்போது அவங்க உபவாசம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இது நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது ஏன்னு நான் சொல்றேன் திரும்ப படிக்கும் போது. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, அவங்களுக்கு சரியா புரிஞ்சிருந்தது அப்படின்னா இவங்களும் அவங்களோட என்ன பண்ணிருப்பாங்க, இணைஞ்சிருப்பாங்க. என்னைய வாய்ப்பு இருக்கா இந்த இடத்துல? பரிசேயர்கள் ஒரு சமயம் இவருடைய பதில் சரியா இருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருந்தேன், கிறிஸ்துவோட இணைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் இவங்க அவர் என்ன பண்ற வெறுக்க ஆரம்பிக்கல. புரியுங்களா? இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய வேத பாரகரும் பரிசேயரும் அவர் இடத்துல கேள்வி எழுப்புறது எதனால அப்படின்னா, என்ன இப்படி நம்ம இவ்வளவு நாள் ஒரு உபதேசம் கேட்டு வந்திருக்கோம், இதுக்கு அப்படியே மாறா இருக்குது, இது என்னன்றதுதான் அவங்களுடைய கேள்வி. மற்றபடி அவரை குற்றம் சாட்டி அவரை கார்னர் பண்ணணும்ன்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இன்னும் 12 அப்போஸ்தலர்களே என்ன ஆகல, கம்ப்ளீட் ஆகல. இப்பதான் இதோடைய பேஸே என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுடைய கேட்ட கேள்வி என்னன்னா, சரியான விளக்கம் கிடைக்குமா? ஏன்னா இவங்க அந்த ஒரு பேஸ்ல தான் படிச்சு வராங்க. இப்ப யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களும் எப்படி இருக்காங்க, உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. இப்ப கிறிஸ்துவ கிட்ட போகணும் சொல்லி யோவான் ஸ்நானகன் அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போதும் இது சரியா சொன்னாதான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஏத்துக்க முடியும். அப்போ இவங்களுக்கு இவர் செய்யறது புரியவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் அவங்களால என்ன பண்ண முடியல. இப்போ இங்க இருந்த அந்த பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் இது எப்படி இருந்திருக்கும்? இது வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு கேட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இது எப்படி இருக்குங்க? பழைசா இருக்குமா, புதுசா இருக்குமா? புதுசா இருக்கும். இததான் அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. சரிங்களா? இந்த இடத்துல கிறிஸ்து ஏதாவது நியாய பிரமாணத்தை குறிச்சும் பழைய தோராவை குறிச்சும் பழைய உடன்படிக்கை குறிச்சும் ஏதாவது இங்க பேசியிருக்காரா? இல்ல அதுக்கும் இங்க நம்ம யோசிக்கிறதுக்கும் சம்பந்தம் வர மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கா? அப்படின்னா நாம யோசிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் அங்க என்ன ஆகல, பதிவிடப்படல. அதை குறிச்சு அவங்களோட யோசனையும் இல்லை. அப்ப எப்படி நம்மளுக்குள்ள இந்த ஒரு யோசனை வந்தது அப்படின்னா, நாம் கேட்டு தெரிந்து கொண்ட காரியங்கள், நமக்கு முன்பு உபதேசிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அது பழையது, இது புரியுதுன்னா ஒரு தவறான ஒரு காரியங்களோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளவு நாள் பிரயாணம் செஞ்சு வந்து. சரி, அதை விட்டுறலாம்.
ஏன்னா இந்த ஊமையில இப்போ சிறந்தது அப்படின்னா பழைசா புதுசா, இங்க ரெண்டு சொல்றாரு, பழையது புதியதுன்னு. அப்போ இங்க சொல்லக்கூடிய அந்த பழையது சிறந்ததா இருக்கா, புதியது சிறந்ததா இருக்குமா? புதியதுதான் சிறந்ததா இருக்கும். சரிங்களா? அப்போ பரிசெயர்கள் போதனைகள், அவங்களுடைய போதனைகள் எப்படி இருந்தது, எதன் அடிப்படையில் அவங்களுடைய ஜீவியம் இருந்தது அப்படின்னா பழைய போதனை. சரிங்களா? அந்த பழைய போதனைன்னு இங்க கிறிஸ்து குறிப்பிடுறது எதை அப்படின்னா தோராவை அவர் குறிப்பிடல. சரிங்களா? இவங்களுடைய வாய்மொழி சட்டம்னு ஒண்ணு இருக்கு, பாரம்பரியம், சம்பிரதாயம், சடங்குகள். எப்படி இது தேவன் கொடுக்கல, இவங்களா வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம இதுக்கு ஒண்ணு நம்ம எடுத்த பாடங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட கண்டினியூட்டியா தான் இது இருக்கும். திடீர்னு வந்து கேட்டா நிச்சயமா என்ன பண்ணாது, புரியவே புரியாது. சரிங்களா? கேட்டா அப்புறம் நான் திரும்ப ஆடியோ அனுப்புறேன், திரும்ப வேணா நீங்க கேட்டு பாருங்க, இல்ல திரும்ப வேணா படிச்சு பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு நம்மளுக்கு புரியும். ஏன்னா அப்போ அந்த பழையவைகள் அப்படின்றது அவங்களுடைய பாரம்பரியம், சம்பிரதாயம். சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கற்று அதை வழக்கமா என்ன பண்றாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? அப்போ இவங்களுடைய கல்வி எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசேயர்களுடைய பள்ளிகள்ல கற்று வளர்ந்தவங்க இந்த வேத பாரகரும் பரிசேயர்களும் எங்க படிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்த வாய்மொழி சட்டங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி. சரிங்களா? அவங்க கற்ற அந்த குருகுலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல கற்று வளர்றாங்க. சரிங்களா? இவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் போதனைகள் நுழையிறது கிடையாது. கிறிஸ்துவின் போதனைகள் அப்படின்றது பியூர் தோரா. தேவன் இது சரினாரா சரி, தப்புனாரா தப்பு அப்படின்னா சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு, உள்ள நுழைக்க மாட்டாரு. இதுக்கு அடுத்த அதிகாரமும் இதோட தொடர்ந்து கண்டினியூட்டி வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கோதுமைகளை பறிச்சு கொய்ந்து சாப்பிடுவாங்க. சரிங்க, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. அது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாய்மொழி சட்டம். அந்த விஷயத்துலதான் கிறிஸ்து என்ன பண்றாரு, அதுக்கு நான் உடன்பட்டவன் இல்லை. இவருடைய உபதேசங்கள் போதனைகள் எல்லாமே முழுக்க முழுக்க எதுவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் தோரா கடவுள் கொடுத்தாரு இல்லையா, அந்த எந்த விஷயத்தையும் அவர் என்ன பண்ற மாற்றவும் இல்லை, அதை அப்கிரேட் தான் பண்றாரு. இன்னும் அதிகமா அதை என்ன பண்றாரு, புதுப்பிக்கிறாரு. ஸோ நியூனா இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் பண்றாரு. அது எப்படின்னா இன்னும் ஈஸி ஆக்கிட்டு அது இன்னும் கடினப்படுத்துறாரு. சரிங்களா? நம்ம இது வழியா நுழைய முடியாதுன்ற ஒரு விஷயத்த ஆக்சுவலா இவர் என்ன பண்ணா இலகு ஆகணும். சரிங்களா? ஆனா இவர் வந்து இன்னும் அதிகமா கடினப்படுத்துறாரு. சரிங்களா? இந்த விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணல, அவங்க பழைய போதனைகள் உள்ள அந்த பழைய விஷயங்கள் இந்த புதிய விஷயத்த ஏற்றுக்கொள்ள முடியல, அது அவங்களுக்குள்ள தங்க மாட்டுது. அததான் அவங்க சொல்றாரு, இத உங்களுக்கு சொன்னா நீ பழைய உபதேச போதனைகள் இருக்கிற, இது வந்து உனக்குள்ள தங்காது. நீ உங்க பிதாக்களினுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்றீங்க, நான் என்னுடைய பிதாவின் கட்டளையை நான் ஃபாலோ பண்றேன். சரிங்களா? சரி, அப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு எப்படின்னா பரிசேயர்கள் இவங்க எப்படின்னா அவங்கள சிஷ்யர்களை இவங்க பார்த்த விதம் எப்படின்னா, இவங்க படிக்காம இருக்க ஒரு ஒரு கூட்டத்தை இவர் செலக்ட் பண்றாரு, இவங்க படிச்சவங்க கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு என்ன பண்றாரு தெரியல. ஒரு நல்ல ஒரு கற்று தெரிந்த சீசனா இருந்தா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கும், உபவாசித்து ஜெபித்து இருப்பானே, இவன் டக்குன்னு போய் அவங்க கூட சாப்பிட்றானே அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு என்ன. இது பாரம்பரியமா அவங்க வைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பள்ளியில இவங்க படிச்சு நல்ல ஆசான் கிட்ட படிச்சிருந்தா இது அவங்க என்ன பண்ணும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத யோசனை யாருக்குன்னா பரிசேயருக்கும் வேத பார்வைக்கும். உண்மையாவே அது நல்ல விஷயமா இருந்தது, தோராவினுடைய அடிப்படையில இருந்தது அப்படின்னா கிறிஸ்து கண்டிப்பா அதை அங்க ஃபாலோ பண்ணியிருப்பாரு.
ஆனா அது அதன் அடிப்படையில் இல்லாதனால அவர் அதை ஒரு பொருட்டா என்ன பண்ண எடுக்கல. அப்ப இவங்களுடைய யோசனை என்னன்னா, இவங்களுடைய கல்வி என்னவா இருக்கு, உயர்ந்ததா இருக்கு. பரிசேயனுடைய கல்வி உயர்ந்தது. இதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல பார்க்கலாம். கமாலியலின் பாதத்துல படிச்சுன்னு ஒரு ஒரு கௌரவமா சொல்லுவார். ஏன் அப்படின்னா அது படிப்பினுடைய ஸ்தானத்தை நம்ம உயர்த்தி காட்டுறது. ஆனா கிறிஸ்துவின் சீஷர்கள் படிப்பது கம்மியா அப்படின்னா படிக்கவே இல்லை அப்படின்றது கிடையாதுங்க. தயவு செய்து அந்த மாதிரி தப்பான ஒரு எண்ணத்தை யாருக்கும் உபதேசிக்காதீங்க. எல்லாரும் படிச்சிருக்காங்க, ஆனா அதனுடைய அறிவு குறைவு. கமாலியலின் கீழே படிக்கிறதுக்கும் ஒரு சாதாரண ஆசான் கீழே படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் தான் இங்க, அந்த ஒரு வார் தான் இங்க என்ன பண்றது நடக்குது. அவ பரிசேயர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு நம்மளுடைய கட்டத்துல இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிபிஎஸ்சில படிக்கிறவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு வித்தியாசம் தான் இங்க பார்க்கப்படுது. சரிங்களா? அப்ப இவங்க வளர்ந்த அந்த கலிலேயால கடமை பரிசேயர்கள்லாம் இருக்குது வந்து சிட்டியில எருசலேம். அங்க அவங்களுடைய கல்வித்தரம் உயர்ந்ததா தான் இருக்கும். சில விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இங்க கவர்மெண்ட் எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கதான் பரிசேயர்கள் கேக்குறாங்க, நாங்க தேடினவர்கள்லாம் இருக்குமே, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியுது, உங்க சீசர் சொல்றீங்க அவங்க இது கூட தெரியலையா? ஆனா இவங்க கடைசி வரைக்குமே இதே மாதிரிதான் இருந்தாங்களா? அறிவுல குறைந்து இருந்தாங்களா? இவருடைய சீஷர்கள் கடைசி வரைக்கும் இதே ஒரு நிலைமையில தான் இருந்தாங்களா? ஒரு விஷயம் படிக்க அப்போஸ்தலர் 4:13 வாசிச்சா, அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசிய தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவங்க படிப்பறிவு இல்லாதவங்கன்னா ஜீரோ கிடையாது. சரிங்க? இன்னைக்கு சாதாரணமா இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுன்னா எனக்கு அவ்வளவு அறிவு இல்லைங்க. நம்ம படிச்சிருக்கோம், படிக்காம முட்டை கிடையாது. படிச்சு பானான்னு சொல்லுவோம், ஸ்கூலுக்குலாம் போயிருக்கோம், படிப்பறிவு இல்லைன்னு அந்த ஒரு தோரணையில் எழுதப்பட்டதுதான். இதை பார்த்துட்டு என்ன பண்றது, அவங்க படிக்கவே இல்லை, ஸ்கூல் பக்கமே தலை வச்சு படுக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அவங்களுக்குள்ள கொஞ்சம் அறிவு இருந்தது, அது சிறிதளவா இருந்தது. ஆனா கிறிஸ்துவோட வரும்போதும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அவங்களோட முடிவு அதே மாதிரி இல்லைன்னு நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாமளும் ஆரம்பத்துல சத்தியத்துக்குள்ள வரும்போதும் சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணாது, தெரியாது, ஒரு கத்துக்குட்டியாதான் நம்ம வந்திருக்கோம். ஆனா கிறிஸ்துவோட இருந்து 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 நம்மளுடைய விஷயங்கள் என்ன ஆயிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆச்சரியப்படும் விதமா என்ன மாறணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் வந்தது அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவோட தன்னை என்ன பண்ணாங்க, இணைத்து கொண்டாங்க. அந்த இணைத்து கொண்டதனுடைய பிரதிபலிப்பு தான் அவங்க எப்படின்னா, மற்ற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இவங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு அறிவு எப்படி இருக்கு. அப்ப இவங்க உபதேசங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வழி தோராவின் உபதேசங்கள். அதே ஒரு தோராவின் உபதேசங்களோட தான் தன்னுடைய சீஷர்களும் என்ன பண்ணாங்க, வராங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வந்த உடனே அந்த ஆல்ரெடி அவங்களோட கொள்கைன்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? எந்த கொள்கை? வாய்மொழி சட்டம். அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, விட்டு விலகுறாங்க அப்படின்றத நாம் பார்க்கணும். சரிங்களா? அப்ப கிறிஸ்து என்ன இவங்களுக்கு போதிச்சாரோ, கிறிஸ்து என்ன போதிச்சாரு, தோராவ முறையா என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்குறாரு. சரியா தெரிஞ்சு, இல்லையா பண்ணாது. ஓய்வு நாள்ல ஒரு ஜீவன் அங்க போகுது அப்படின்னா அதை காப்பாற்றணும்னா ஜீவன் தான் முக்கியம். ஆனா பாரம்பரியத்துல இருந்த பரிசேயர் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, செத்தாலும் பரவாயில்ல. அது கிறிஸ்து இவங்களுக்கு என்ன பண்ணல, உபதேசிக்கல. சரிங்களா? அததான் சொல்றாரு, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டு. கரெக்டுங்களா? மனுஷனுக்காக ஓய்வு நாள் இல்ல. ஆனா பரிசேயர்கள் எப்படின்னா, ஓய்வு நாள் முக்கியம், மனுஷன் முக்கியம் கிடையாது. சரிங்களா?
ஓய்வு நாள்ல ஒரு ஜீவன் போகுதுன்னா ஜீவன் முக்கியமா, ஓய்வு நாள் முக்கியம்னா ஜீவன் தான் முக்கியம். ஆனா பரிசேயர்களுக்கு அததான் அந்த சமாரியனுடைய கதையில நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கிறோம். ஒரு ஜீவனே போனாலும் அதை கிட்ட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. அது யார் சொல்லி கொடுத்தா? ஒரு ஜீவன் அங்க கீழே செத்து கிடக்குது, செத்த கண்டிஷன்ல இருக்கு, அதை தூக்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு தோராயம்னா சொல்லிச்சா தேவன் என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க தூக்கல. ஏன் தூக்கல? ஏன் அந்த சீட்டா எண்ணி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாய்மொழி கல்வி இதுக்குள்ள நுழையாது. இந்த சம்பிரதாயங்கள்ல இருக்கிற அவங்களுடைய சிந்தை இந்த புதிய கிறிஸ்து சொல்றது அவங்களுக்கு புதுசுன்னா அவர் புதுசா சொல்லல, அவங்களுக்கு புதுசா இருக்காது. புரியுதுங்களா? இருக்கிற விஷயங்களெல்லாம் தோறாவே வாழ்றாரு, அது அவங்களுக்கு புதுசா இருக்கு, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. பட் அது புதிய விஷயம் கிடையாது, அது அங்க கொடுத்ததுதான், தேவன் கொடுத்து காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இவங்களுக்கு அது என்ன ஆகுது, புதுசா இருக்கு. சரிங்க. அப்ப இந்த விஷயத்த அவங்க இங்க எப்படின்னா ஒரு தவறா பாக்குறாங்க. நீங்க பழைய போதனையில இருக்கீங்க, அது எப்படின்னா அந்த பழைய போதனை என்ன சொன்னா அது அவங்க பிதாக்களுடைய கல்வி, வாய்மொழி கல்வி. இங்க தோரா அப்படின்றது இத கட்டளையா சொல்லிச்சா? எங்கேயாச்சும் தோரால உபவாசம் பண்ணி செபித்து இங்க இருக்கணும் அப்படின்றத சட்டமா தோரா சொல்லியிருக்கா? பிரதர்ஸ், நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பழையவைகள் அப்படின்னா இது தோரா, நியாயப்பிரமாணம், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி பிரமாணங்கள் இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டதா? ஆக்சுவலா நான் இதை பேஸ்ல தான் வரும். இந்த ஊமையினுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க உபவாசித்து ஜபிக்காம இருக்கிறாங்கன்றதுதான் வந்த கேள்வி. அதுக்கு அடுத்ததா வந்த பதில் தான் இந்த ஊமைன்னு பார்க்கணும். சரிங்களா? எங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் அவங்க கொடுக்கப்பட்டதா? அது கொடுக்கலாம் பாக்குறோம். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கட்டளைகள் அவங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அப்ப இது எதை இவங்க கையில பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வாய்மொழி சட்டங்கள். கிறிஸ்து இது உண்மையாவே தோரால இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஃபாலோ பண்ணிருப்பாரு. சரிங்களா? அப்போ இது எதுக்காக அவங்களுக்கு தவறா தோணுச்சு அப்படின்னா அவங்க அதுல என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. பழகி 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 அதுவாகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அது நல்லதுதான், ஒரு சமயம் சில நல்ல விஷயங்கள் உபவாசிக்கிறது ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா இவங்க அவங்கள செய்யலன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு சமயம் உண்மையாவே அது தோரலை இருந்து அவங்க கடைபிடிக்கலன்னா நீங்க ஏன் கடைபிடிக்கலன்னு கண்டிப்பா என்ன பண்ணலாம், கேட்டிருக்கலாம். ஆனா அது தோரலை இல்லைன்றதுனால அவங்களும் திரும்ப என்ன பண்றாங்க, வாயடைச்சு நிக்கிறாங்க. அவர் நிராயுத பாணியா அவங்களை என்ன பண்ணிட்டாரு, நிக்க வச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா தோரால அந்த மாதிரி இல்லை. சரி, இப்போ 37 வருஷம். புது ரசத்தை புது துருத்திகளில் வாசி வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அப்போ இவரு என்னன்னா இந்த புதிய யோசனை, இவருடைய உபதேசங்கள், கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் எங்க போய் ஊத்தினா கரெக்டா இருக்கும், இவ்வளவு நாள் இந்த பழைய பாரம்பரியத்துல ஊறி இருக்கிற அந்த பரிசேயருக்கும் வேத பார்வருக்கும் இத போய் ஊத்துனா நிச்சயமா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் புதிய ரசம் புதிய துருத்தின்னு இவங்கள, யார் அங்க புதிய ரசம் புதிய துருத்தின்னு பாத்தீங்கன்னா சீஷர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, வாங்க வந்துட்டாங்க. ஏன் மத்தேயு ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட், ஆனா வான்னு வந்தாரு. ஏன் அப்படின்னா ஒரு பழைய இந்த வாய்மொழி சட்டங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. சரிங்களா? மாறாக அதனாலதான் அவரு எல்லா சிசுமும் கூப்பிட்டவங்க வராங்க அப்படின்னா பழைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இல்லாததுனாலதான். அதுதான் இங்க சொல்றாரு,
அது வந்து கிழிச்சிடும். ஏன் இவங்களை செலக்ட் பண்ணீங்கன்றதுதான் அவங்களுடைய கேள்வி. அதான் சொல்றேன், இவங்க புதுசா இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள அதை ஊத்தினா என்னாகும், ஃபுல்லாகும். பட் உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் நீ எடுக்காம இதை நான் ஊத்தினேன் அப்படின்னா அது கிழிஞ்சு போயிடும். அது பத்திரப்படுத்தி இருக்காது. இதை பத்திரப்படுத்தணும், ஆனா அது பத்திரப்படுத்தி இருக்காது. அவங்க எப்படி ஆயிடுச்சு, அதுவும் ஒண்ணுன்னு சொல்றாரு, பழைய விஷயங்களை நீங்க ருசி கண்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா புது விஷயங்கள் உங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. இப்போ வாய்மொழி சட்டம், சாங்கியம், சம்பிரதாயம் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பழைய ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிறிஸ்துவனுடைய விஷயங்கள் வந்து கசப்பா இருக்கும். இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா? பழைய சம்பிரதாயங்களையும் சாங்கியத்திலையும் ஊறி மூழ்கி இல்லையா, சில சமயங்கள் உலக கோட்பாடுகளோட நம்ம கலந்து இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய உபதேசமாகிய அந்த கண்டிப்பான விஷயங்கள், இது உலகத்தோட சேராத, உலகத்தோட ஐக்கியம் பாராட்டாத, உலக காரியங்களை கலந்துக்காத அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா அப்படின்னா நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரால அப்படின்னா பழைய விஷயங்களோட உள்ள இருந்தால் புது ரசம் உள்ள என்ன பண்ணாது, போகாது. பாருங்க, ஒரு விஷயத்துக்கு 1000 விளக்கங்கள் இருக்கலாம். பாருங்க, இதுக்கு முன்ன நம்ம கேட்ட விஷயங்கள் பழைய உபதேசம்ன்றது தோராவா சொல்லிட்டோம், அப்படிதானே? புதிய உபதேசம் கிறிஸ்துவனுடைய கிருபையின் விஷயம். ஆனா அந்த ஒரு போர்வையில இந்த வசனம் சொல்லப்படவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஆனா இங்கே கிறிஸ்து சொல்லும் போது பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இது புரிய வருது. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அததான் திரும்பவும் இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவனுடைய விஷயங்கள் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குதா அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னவா அப்படின்னு சொன்ன சீஷர்கள் இடத்துல சொன்ன மாதிரி ஒரு வேத பாரகர் இடத்துலயும் சொல்ற, உனக்கு உண்டான எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ வா பார்க்கலாம் அப்படின்ட்டு. போனவரு தான். ஏன் திரும்பி வரல? ஏங்க திரும்பி வரல? வர முடியாது. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறது அதுதான். வாய்மொழி சட்டம்ன்றது இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றது, அது தோரா கிடையாது. இன்னும் ரொம்ப இதை அதிகமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம மத்தியிலேயே நம்ம என்ன பண்ண இதை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு கடினமா இருக்கா? சில உலக காரியங்களை நம்ம விடணும், உலக சம்பிரதாயங்களை விடணும் இல்லையா? இருக்கா? கடினமா இருக்கான்னா நிச்சயமா கடினமா தான் இருக்கு. பாருங்க, இன்ன வரைக்குமே நம்ம 50, 60 இல்ல 20, 30 வயசானாலும் இன்னமும் நம்ம என்ன பண்றோம், உலகத்துல நம்ம இருந்த அதே ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இல்லையா? இது என்ன பண்ணுவோம், இதோடு இணைக்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே பழைப்புங்க, இதுதான் பழைப்பு. இப்ப இது வந்து இல்ல, அதெல்லாம் நம்ம உலக சம்பிரதாயங்கள்லாம் வேணாம் எடுத்துருங்கன்னா கேக்குதா? முடியுதா? முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய பழைய யோசனைகள் எப்படி இருந்தது, எப்படியாச்சும் இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்து எங்கேயாவது ஒரு ரத்த சாட்சி வச்சு மறிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். மறிச்சு அப்படியே வான மண்டலங்கள்ல போய் நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் ஒண்ணு உலாவி வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம் நமக்கு இடிக்குது. என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ண சொல்லி கொடுத்தாரு? எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு? அதே விஷயம் நம்ம கேட்டது பரலோகத்தை குறிச்சு ஒரு பெரிய ஒரு வானமண்டலங்களுக்குள்ள கடந்து போகக்கூடிய விஷயம். ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசம் நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் ராஜ்யம் வருக, ராஜ்யம் வரும், நாமும் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்துல செய்யப்படுறதுக்குள்ள பூமியிலையும் செய்யப்படுவாங்க. யாரு கேட்கணுமா? இதை நம்ம கேட்கணுமா இல்ல வேற உலக ஜனங்கள் கேட்கணுமா? அப்படிதானே?
நம்மதான் நம்மதான் சொல்லி அவருடைய கொடுத்துருக்காரு. ராஜ்யமே இங்க இருக்கும்போது, அவருடைய ராஜ்யம் இங்க நடக்கும்போது நம்மளுக்கு எங்க ஒரு தனி இடம் நம்ம எதிர்பார்க்கிறோம்? அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான ஜெபங்கள் ஒரே ஜெபம் இதுதான். புரியுது? கேக்குறோமா? முதல்ல அதுதான் சொல்றேன், அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள இருந்து வெளியே போனாதான் புதிய விஷயங்கள் உள்ள வரும். ஏன் நம்ம மண்டைக்குள்ள ஏற மாட்டேது? ஏறாது. ஏன் அப்படின்னா நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில வேதத்தை என்ன பண்றோம்? படிக்கிறோம். மேற்கத்திய ஐரோப்பிய கலாச்சாரத்தின் அடிப்படையில நம்ம கையில வேதம் படிக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேது? புரிய மாட்டேது. அப்போ வேதம் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகள் இல்லையா, அரபு, இஸ்ரேல், இதை பேஸ் பண்ணி தான் வேதம் என்ன பண்ணுச்சு? எழுதப்பட்டது. சரிங்களா? அப்போ அந்த ஒரு யோசனையில படிச்சாதான் கிறிஸ்துவ சொல்ற விஷயம் அவரு எப்படி சொன்னாருன்றது நம்மளுக்கு என்ன யோசனை சொன்னாரு நம்மளுக்கு புரியும். சரிங்களா? அப்போ பாருங்க, சத்தியத்திற்கு வரும்போது நம்ம சத்தியத்துக்குள்ள வந்தோம் இல்லையா, அப்ப நம்மளுக்கு புதிய ரசம் கொடுக்கப்பட்டது. கரெக்டா? இதுதான் சத்தியம் அப்படின்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. நம்மளோட பழைய அந்த பெந்தகோஸ்தே ஏதோ ஒரு டினாமினேஷன் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்திருக்கும். அந்த பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது விடுறதுக்கு. விட்டு என்ன பண்ணோம்? வந்தோம். ஏன் வந்தோம்? எந்த ஒரு புதிய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரகம், அந்நிய பாஷை, திருத்துவம், ஆவியாத்மா, ஈடுபலி, இது எல்லாமே நம்மளுக்கு புதுசு. ஏற்றுக்கொண்டோம், உள்ள வந்தோம். ஆனா அதோடவே நின்றுட்டோம். அந்த அடிப்படை விஷயங்களோடவே என்ன பண்ணிட்டோம்? நின்றுட்டோம். அப்போ அடிப்படையான ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு உதவியா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈஸ்டர்ன், மிடில் ஈஸ்ட்ல நடந்த விஷயங்கள், அந்த ஒரு மொழிபெயர்ப்பு, அந்த மூல பாஷை நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு? நம்மள நகர்த்தி கொண்டு வந்தது. ஆனா நாளடைவுல நம்மளா ஒரு முட்டுக்கட்டை போட்டு அதோட என்ன பண்ணிட்டோம்? நின்றுட்டோம். சரிங்களா? அதோட நின்றுட்டு புதிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணல, நம்மளுக்குள்ள உள்ள கொண்டு வர முயற்சிக்கல. நம்ம அடிப்படையா சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு உதவியா இருந்த ஒரு விஷயம் நம்மளை முன்னோக்கி கொண்டு போகுன்ற ஒரு விசுவாசம் ஏன் நம்மளுக்குள்ள இல்லை? யாரோ ஒருத்தவங்க இது வரைக்கும் எழுதி கொடுத்தாங்க, சொன்னாங்க, அது வரைக்கும் கேட்டோம், தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த நபர் நம்மளுக்கு என்ன பண்ணல, எதுவும் எழுதி கொடுக்கப்படல. அதனால அவர் எழுதி கொடுத்ததை வச்சு அந்த புதுச்சட்டிலே என்ன பண்ணலாம்? குதிரை ஓட்டலாம். அப்படிதானே? அப்ப அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா தோரா நிச்சயமா நம்மளுக்கு என்ன பண்ணுது? அவசியமா இருக்கு. இதன் அடிப்படையில படிச்சாதான் வேதம் நம்மளுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோன்றதுக்கு சிறந்த உதாரணம் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு விஷயங்கள். அடுத்ததான் நம்ம பார்த்தோன்னா, அப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி தோரா, இந்த கட்டளைகள், பிரமாணங்கள் முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா கிறிஸ்து அதை முழுமையா ஃபாலோ பண்ணாரு. அதை தான் சொல்றாரு. அதனுடைய எப்படி சொல்றது, தோராவினுடைய தோற்றங்கள் தான் மாறுதே ஒழிய அதனுடைய கருப்பொருள் மாறவே இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, தோரா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. இது யாருங்க? யாருங்க அது? அந்த வார்த்தை வார்த்தை வார்த்தைன்றது எல்லாமே கிறிஸ்து சொல்ற இல்லையா, அந்த கிறிஸ்து தான் தோரா. அந்த வார்த்தையினாலே தோரா, தோரானாலே கிறிஸ்து. அப்ப தேவ வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில வந்ததுன்ற இல்லையா, அந்த வார்த்தை அப்படின்றது தேவனுடைய அந்த தோரா. அந்த தோரா தான் மாம்சமாகி, இந்த தோரா ஒரு முழு நடமாடும் தோராவா தன்னுடைய ஜீவனை வாழ்ந்தவர் யாரு அப்படின்னா கிறிஸ்து. சரிங்களா? அப்ப முழுக்க 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 அவருக்குள்ள அது என்ன பண்ணுச்சு? இருந்தது.
ஏன்னா அப்ப பழைய ரசம் அது நியாயப்பிரமாணம் இல்ல யூத மதம் கிடையாது. அவர் அதை நிராகரிக்கல, அதுக்கு அகேன்ஸ்டா அவர் என்ன பண்ணல இல்ல, அது பிதாக்களின் பிரமாணங்கள். அப்போ புரியுது, கிறிஸ்துவின் தோரா உபதேசங்கள். அவர் தனியா ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி தனி ஒரு பிரிவை யூதத்துல இருந்து தனியா கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணல, பிரிக்கல. ம்? சரிங்க. அப்ப இனி நிறைய வெளிச்சம் நம்மளுக்கு என்ன பண்ணுது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சத்துல நம்ம என்ன பண்ணணும், பிரவேசிச்சு போகணும். இது நிச்சயமா உடனே புரியுமான்னா புரியாது. ஏன் நம்மளுக்கு பாருங்க, சாதாரணமா இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இதே நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியல, அப்படிதானே? நேருக்கு நேர் பேசுறோம், பழகுறோம். ஆனா இதுவே நான் ஒண்ணு சொல்லும் போது உங்களுக்கு வேற மாதிரி ஒண்ணு என்ன பண்ணும் புரியுது. அப்புறம் எப்படி வேதம் புரியும்? வேதம் உண்மையாவே நம்ம சரியா பேசணும் அப்படின்னா, நம்ம சொல்ற விஷயம் சரியா இருக்கணும்னா, தோராவின் அடிப்படையில நம்ம பேசல அப்படின்னா எல்லாமே கலைஞ்சு போயிடும். நீங்க எந்த ஒரு விஷயம் உபதேசங்கள் நம்ம இடத்துல வருது அப்படின்னு பாருங்க, அந்த உபதேசங்கள் தோராவின் அடிப்படையில இல்லைன்னா அதிகமா அது எது இருக்குன்னா ஒரு தனிப்பட்ட நபரினுடைய சுய கருத்துக்கள், சுய கற்பனைகள் தான் அதிகமா இருக்கும். இப்ப இந்த விஷயத்துக்கும் நிறைய பேர் நிறைய கமெண்ட் எழுதியிருக்காங்க. ஆனா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா சரியாகாது. இது நான் சரி 100% அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நிச்சயமா நான் இதுல நம்புறேன். இந்த விஷயங்கள் இதனுடைய கோட்பாடுல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மைண்ட்ல வச்சுதான் கிறிஸ்து இங்க இந்த ஓமியை பேசுறாரு. இதனுடைய விளக்கமும் இதுவா தான் இருக்கு. இல்ல பிரதர், இது எங்களுக்கு வேற மாதிரி ஒரு விஷயத்த புரியுது தருது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்களை என்ன பண்ண தரலாம். அங்கிருந்த சீஷர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணல. ஆனா பரிசேயருக்கும் வேத பார்வருக்கும் அது வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? அதையும் நம்ம என்ன பண்ணோம், அப்ப நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் உள்ளதுன்னு சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்லு, எது எது தேவையில்லையோ அதெல்லாமே சபையில இருந்து என்ன பண்ண கழட்டி விடு. நீங்க ஆட்களை சொல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர், அந்த நம்ம கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள், அதுதான் இங்க என்ன பண்ண சொல்லப்படுது. ஏன்னா அப்போ நம்மை நாமே நிதானித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவனுடைய வழியில் நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார்கள். பொறுமையோட கேட்டவங்களையாவது தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமாம்.